ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா ப்ரான் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ப்ரானு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, 2 முட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் கோஸு, கேப்சிகம், கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். நம்ம இறாவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பேன் கொஞ்சம் ஹீட் ஆகணும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இறாவை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறாவை நம்ம போட்டுக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் இறாவை வெறும் மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா 1 hour நல்லா மேரினேட் ஆகிருக்கு. நல்லா ப்ரான் ஃப்ரை ஆகுது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், இந்த அளவு குக் ஆனால் போதும். நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அளவு குக் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பேனில் அதே ஆயிலில் இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஆனியன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸு, குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதுவும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். அதை வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ப்ரானை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரானும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா வதங்கிட்டக்கப்புறம் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்கு வாங்கியிருக்கோம். நம்ம 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. நான் இறா ஃப்ரை பண்ணும்போதும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகணும், வதங்கணும். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. கூட மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரமாக வேணும்னா மிளகுத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். மிளகாத்தூள் வாசனை நல்லா இறங்கணும். நல்லா வதக்கணும். அப்போ தான் மிளகாத்தூள் ஸ்மெல்லு, மிளகுத்தூள் ஸ்மெல்லாம் போடும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ நல்லா கலராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். முட்டையோடு சேர்ந்து நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கிரேவி வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது சாப்பாடில் போட்டு கிளறிக்கலாம். சாப்பாடு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சி. ஸ்டவ்லேயே ஒரு 5 minutes விட்டுட்டு தட்டில் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தட்டுக்கு மாற்றிடலாம். பேசிட்டான். தட்டில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடும். நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு ப்ரானு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.